ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. ஒரு பெரிய மலையின் உச்சியில் ஒரு அழகான பட்டுக்கோட்டை இருந்தது. அந்த கோட்டைக்குள் ஒரு இளவரசன் மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பறவைகள் வளர்ப்பதில் மிகவும் அலாதியான ஒரு ஆசை இருந்தது. அதனால் அவன் உலகெங்கிலும் இருந்து பல விசித்திரமான பறவைகளை கொண்டு வந்தான். அவற்றுக்காக ஒரு பெரிய தங்கக்கூடு ஒன்றை கோட்டையில் வைத்தான். அந்த தங்க கூட்டிற்குள் ஒரு அழகான நீல நிற பறவையும் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த பறவையின் சிறகுகள் சூரிய வெளிச்சத்தில் வானவில் போல பளபளப்பென்று மின்னின. ஆனால் கூண்டுக்குள் இருந்ததால் அந்த பறவை எப்போதுமே மிகவும் சோகமாக இருந்தது. இளவரசன் அந்த நீல பறவைக்கு தினமும் விலை உயர்ந்த நவதானியங்களை உணவாக தந்தான். அதிநவீன தங்க பாத்திரத்தில் சுவையான தேன் கலந்த நீரை குடிக்க வைத்தான். உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த தங்க கூண்டிற்குள் இருக்கிறதே என்றான். நீ ஏன் இன்னும் பாட்டு பாடாமல் சோகமாகவே இருக்கிறாய் என்று கேட்டான். ஆனால் அந்த பறவை அந்த தங்க கூண்டின் கம்பிகளை பார்த்து அழுதது. எனக்கு உன் தங்க கூண்டோ அல்லது விலையுயர்ந்த உணர்வோ தேவையில்லை என்றது. எனக்கு தேவை அந்த நீல வானமும் என் சுதந்திரமான பறத்தலும் மட்டும்தான் என்றது. ஆனால் இளவரசன் அந்த மொழியை புரிந்து கொள்ளாமல் அதை கூண்டிலேயே பூட்டி வைத்தான். நாட்கள் செல்ல செல்ல அந்த நீல பறவை உண்பதை முற்றிலும் நிறுத்திவிட்டது. அவனுடைய அழகான வானவில் சிறகுகள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து தரையில் விழுந்தன. அவளது பளபளப்பான நீல நிறம் மறைந்து சாம்பல் நிறமாக மாறத் தொடங்கினாள். இளவரசன் தன் செல்ல பறவையின் இந்த நிலைமையை கண்டு மிகவும் கவலைப்பட்டான். அவன் நாட்டின் பெரிய பெரிய மருத்துவர்களை அழைத்து வந்து அதை காட்டினான். ஆனால் எந்த ஒரு மருத்துவனாலும் அந்த பறவையின் நோயை குணப்படுத்த முடியவில்லை. இந்த பறவைக்கு உடலில் எந்த ஒரு நோயும் இல்லை இளவரசே என்றார்கள். இதன் மனதிற்குள் இருக்கும் அடிமைத்தனமே இதன் அழுகைக்கு காரணம் என்று கூறினார்கள். ஒரு நாள் அந்த பட்டுக்கோட்டைக்கு ஒரு ஏழை நாடோடி பாடகன் ஒருவன் வந்தான். அவன் கையில் ஒரு பழைய புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு அழகாக வாசித்தான். அவனது இசையை கேட்டதும் கூண்டிலிருந்த அந்த பறவை மெதுவாக தலை தூக்கியது. தன் பலவீனமான சிறகுகளை அசைத்து ஒரு குட்டி ராகத்தை பாடத் தொடங்கியது. இளவரசன் இதை கண்டு வியந்து அந்த பாடகனை தன் அருகில் அழைத்தான். நீ என்ன மாயவதியா என்று பறவையை எப்படி பாட வைத்தாய் என்று கேட்டான். அந்த பாடகன் புன்னகைத்து, இளவரசே, நான் காட்டின் சுதந்திரத்தை வாசித்தேன் என்றான். இந்த கூண்டு தங்கமாக இருந்தாலும் அது ஒரு பறவைக்கு சிறைச்சாலைதான் என்றான். உன்னை ஒரு பெரிய தங்க அறையில் பூட்டி வைத்தால் நீ மகிழ்ச்சியாய் இருப்பாயா என்றான். பாடகனின் இந்த கேள்வி இளவரசரின் மனதிற்குள் ஒரு பெரிய அடியை கொடுத்தது. அவன் இதுவரை தன் சுயநலத்திற்காக பறவையின் சுதந்திரத்தை பறித்ததை உணர்ந்தான். மறுநொடி இளவரசன் ஓடி சென்று அந்த தங்க கூண்டின் கதவை திறந்தான். பறவையே, என்னை மன்னித்து விடு, நீ உனக்குரிய வானத்திற்கு பறந்து செல் என்றான். கதவு திறக்கப்பட்டதும் அந்த பறவை மெதுவாக கூண்டை விட்டு வெளியே வந்தது. இளவரசனின் கைகளில் ஒரு முறை அமர்ந்து தனது நன்றியை பாடலாக கூறியது. அதன் பிறகு அது தன் சிறகுகளை விரித்து நீல வானத்தை நோக்கி வேகமாக பறந்தது. வானத்தில் பறக்க தொடங்கியதும் அந்த பறவையின் சிறகுகள் மீண்டும் மின்னின. அது தன் கூண்டு குஞ்சுகளோடு சேர்ந்து காட்டின் மரங்களில் ஆசையோடு அமர்ந்தது. சுதந்திரமாக திரியும் போது கிடைத்த அந்த எளிய பழங்களே அதற்கு அமுதமாக இருந்தது. கோட்டையில் இருந்த அந்த இளவரசனும் அன்று முதல் முற்றிலும் மாறி போனான். அவன் தன்னிடம் இருந்த அத்தனை பறவைகளின் கூண்டுகளையும் திறந்துவிட்டு சுதந்திரமாக்கினான். கோட்டை முழுவதும் பறவைகளின் அழகான சுதந்திர பாடல்கள் ஒலிக்க தொடங்கின. மற்ற உயிரினங்களை அடக்கி ஆள்வது வீரமல்ல, அவற்றை வாழ விடுவதே அன்பு என்றான். அவனது கோட்டை இப்போது ஒரு அழகான பறவைகள் சரணாலயமாக மெதுவாக மாறியது. சில வருடங்களுக்கு பிறகு அந்த பட்டுக்கோட்டையின் மீது ஒரு பெரிய எதிரி படை வந்தது. எதிரி நாட்டு மன்னன் இளவரசரின் கோட்டையை நாற்புறமும் சூழ்ந்து முற்றுகையிட்டான். இளவரசரின் படை வீரர்கள் அனைவரும் போரில் தோற்று ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இளவரசன் தன் கோட்டைக்குள் தனியாக சிக்கிக்கொண்டு உயிருக்கு பயந்து நின்றான். எதிரிகள் அவனை கொல்வதற்காக கோட்டையின் கதவுகளை உடைக்க தொடங்கினார்கள். அப்போது வானத்தில் ஒரு விசித்திரமான சத்தம் பயங்கரமாக ஒலிக்க தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பறவைகள்
கூட்டமாக திரண்டு வந்து கோட்டையின் மேல் வட்டமிட்டன. அவற்றின் தலைவனாக அந்த பழைய நீல நிற பறவை முன்னால் பறந்து வந்தது. அந்த பறவை கூட்டம் எதிரி நாட்டு வீரர்களின் கண்களை தன் அலகுகளால் குத்தின. திடீரென்று நடந்த இந்த பறவைகளின் தாக்குதலால் எதிரி படை பயந்து நடுங்கியது. அவர்களால் பறவைகளின் வேகத்திற்கு முன்னால் ஆயுதங்களை எடுக்க கூட முடியவில்லை. இது ஏதோ ஒரு மாயக்கோட்டை என்று பயந்து எதிரி மன்னர் தன் படையோடு ஓடினான். இளவரசன் ஆச்சரியத்தோடு வானத்தை பார்த்தான். தன் உயிரை காப்பாற்றியது பறவைகள்தான். அந்த நீல நிற பறவை இளவரசனின் தோளில் வந்து மிகவும் பாசமாக அமர்ந்து கொண்டது. நீ அன்று எனக்கு தந்த சுதந்திரமே இன்று உன்னை காப்பாற்றியது என்று பாடியது. இளவரசர் கண்ணீர் மல்க அந்த பறவையை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அன்பு என்பது மனிதர்களுக்குள் மட்டும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நாம ஒரு உயிருக்கு காட்டும் கருணை நமக்கு ஒரு நாள் பல மடங்காக திரும்ப வரும். இளவரசன் அன்று பறவைகளை சிறைபிடித்திருந்தால் இன்று அவனுக்கு இந்த உதவி கிடைத்திருக்காது. அவன் கோட்டையில் இருந்த தங்க கூண்டுகளை எல்லாம் உடைத்து எறிந்து விட்டான். அதன் பிறகு அவனது ஆட்சியில் எந்த ஒரு உயிரினமும் கூண்டில் அடைக்கப்படவே இல்லை. அந்த நாடே மிகவும் பசுமையாகவும் பறவைகளின் சொர்க்கமாகவும் மாறிப்போனது. சுதந்திரத்தின் மதிப்பை உணர்ந்த அந்த இளவரசன் மக்களுக்கு நல்லாட்சி வழங்கினான். அவனது கௌரவமும் புகழும் உலகெங்கிலும் உள்ள மற்ற நாடுகளுக்கும் பரவியது. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் சுதந்திரமே நமக்கான உண்மையான கௌரவம் ஆகும். யாரையும் நாம் வசதிக்காக கட்டுப்படுத்த நினைப்பது மிகப்பெரிய பாவச் செயல் ஆகும். நீலப்பறவை இளவரசனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அவனது வம்சத்திற்கே ஒளியானது. வாழ்க்கையில் அதிகாரத்தை கொண்டு எவரையும் நம் வசதிக்கு அடிமையாக்க கூடாது. எல்லா உயிர்களுக்கும் இந்த பூமியில் சமமாக வாழும் உரிமை இருக்கிறது என்பதை உணர்வோம். பறவைகளின் பாடல்களோடு அந்த இளவரசன் தன் வாழ்நாளை மகிழ்ச்சியாக கழித்தான். அவனது மரணத்திற்கு பிறகும் அந்த நீல நிற பறவையின் வாரிசுகள் அங்கே பாடிக்கொண்டிருந்தன. இந்த கூட்டு பறவையின் கதை என்றும் அழியாத ஒரு காவியமாக வரலாற்றில் நிலைத்தது. வாழ்க்கையில் சுதந்திரம் என்பது எந்த ஒரு தங்க மாளிகையும் விட மிக உயர்ந்த ஒன்றாகும். ஒரு உயிரை நம்முடைய சுயநலத்திற்காக கட்டுப்படுத்தி வைப்பது அந்த உயிருக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். நாம் பிற உயிர்களுக்கு கொடுக்கும் விடுதலையும் காட்டும் அன்புமே நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது பேராயுதமாக மாறி நம்மை காப்பாற்றும். எனவே பிறரை அடிமைப்படுத்தாமல் எல்லோரையும் சுதந்திரமாக வாழ விடுவதே மனித குலத்தின் உன்னதமான அறமாகும். பறவைகள் நமக்கு தந்த சுதந்திரத்தை நாமும் பறவைகளுக்கு கொடுக்க எப்போதுமே யோசிக்க கூடாது. இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் மறக்காமல் இந்த ஸ்டோரியை அனுப்பி விடுங்க. இனி ஒரு அடுத்த பெரிய புது வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையிலும் பாய்.